காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. ஊடக கொலைகாரர் சாட்டையால் அடித்து கொண்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படின்னா இவரை ஊடக கொலைகாரம் பண்ணி இது பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தகுதியில்லாத ஒரு நபரை போட்டிருக்கிறார்கள். மேடையில் ஆபாசமாக பேசக்கூடியவர் குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தை தயாரித்தால் அது முறையான்னு கேள்வி எழுப்பினா வலிக்க தான் செய்யும். அவருக்கு சவுக்கெடுத்து தானே அடித்து கொண்டு பிச்சை கேட்பான் பாரு, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். சவுக்கு மீடியா திட்டுறதுக்காக நீ இப்போ எங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற அமாவாசை சோத்துக்கு வர்ற காக்கா கூட்டம்ன்ட்டு நீங்கள் எல்லாரையும் நினைக்கலாம். நாங்களும் அது மாதிரின்ட்டு நீங்கள் நினச்சிருக்கோம். இது இப்போ அடுத்தது இன்பநிதி கூட்டு வந்து உட்கார வைப்பீங்க. திராவிட இயக்க போர்வால் இன்பநிதின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசணும். அப்போது உங்கள் மனசுலலாம் என்ன தாண்டா இருக்குது? உங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, அப்படி தானே? என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் நீங்கள் செய்வீங்க. ஒரு 18 வயது பெண் குழந்தையை சிகரெட்டால் சூடு வைக்கும் கொடுமைக்காரர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். அதற்கு நாங்கள் துணை போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தமிழுக்காக உயிரை கொடுப்போம். நீங்கள் கூட போட்டிருந்தீங்க, கொடுங்க அப்படி விடுறா பார்ப்போம். நான் கதை விடுறேன். சரி, தமிழுக்காக உயிரை கொடுப்பீங்கல்ல. உன் பையன் எங்கே படிக்கிறான்? தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கணும். சாவச்சிருவேன். வெளிநாட்டில் படிக்கிறாரு. இன்பநிதியை இங்கே இருக்கிற தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வை. தமிழுக்காக நீ உயிரை கொடுக்குறேன்றதை ஒத்துக்கிறேன். பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க உருட்டுறீங்களா? பைத்தியக்கார மாதிரி தெரியுது நம்மளெல்லாம் பார்த்தா. ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு எதிரிகள் தான் சொன்னாங்க. இவர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றதும் இப்போ நம்ம இது பண்ணோம். அதை நானும் ஒத்துக்கிறேங்க. உதயநிதி மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்றதை நானும் ஒத்துக்கிறேன். எதுக்கு? திமுக. நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றி 10 நிமிஷம் பேச சொல்லுங்களேன். அதை கேட்குறவனுக்கும் தெரியும். இல்லை இவருக்கே தெரியாதுப்பா, சும்மா உருட்டாப்பா அவரு, தெரியுமா தெரியாதா? கலைஞர் பேசும்போது அப்படி அவனாவது சொல்லுவானா? அது அவர் இதயத்துலேருந்து வர்றது. உங்களுக்கு யாருக்குமே இந்த அனுபவம் இல்லையே. இதனால் தான் நான் சொல்கிறேன், திமுக என்ற கட்சியோட எக்ஸ்பைரி டேட் வந்துருக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் திமுகவின் இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. அந்த மாநாடு பற்றியும் அதன் பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் முத்தலீஃப். வணக்கம். அவர் தான் மாநாட்டுக்கு அத்தாரிட்டி. திமுக ஒரு கேள்வி விட்டார். முன்னாள் சேர்த்துங்க. சரி. மாநாட்டுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் ஒருத்தர் நம்மளை குறிப்பிட்டு வாழ்த்தி பேசினார். பெரிய அங்கீகாரம்னு நினைக்கிறேன் அதை. ஏன்னா யாருமே பேசலை. இல்லை, அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு போல. அப்படிதான் அவர் நம்மளை திட்டுறாரு, நம்ம அதை அங்கீகாரன்றோம். யாருமே அதை பற்றி பேசலை. இவர் மட்டும் ஜனநாயக ஊடக கொலைகாரர் சாட்டையால் அடித்து கொண்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படின்னா இவரை ஊடக கொலைகாரம் பண்ணி இது பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தகுதியில்லாத ஒரு நபரை போட்டிருக்கிறார்கள். மேடையில் ஆபாசமாக பேசக்கூடியவர் குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்தை தயாரித்தால் அது முறையான்னு கேள்வி எழுப்பினா வலிக்க தான் செய்யும். அவருக்கு அதான் இப்படி பேசுகிறாரு. எனக்கு அந்த அவர் லியோனி பேசுனதில் இருக்கக்கூடிய சரி தவறுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஆனால் ஒரு அரங்கத்துக்குள்ள பேசி சவுக்கெடுத்து தானே அடித்து கொண்டு பிச்சை கேட்பான் பாரு, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்து கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள். எவ்வளோ பெரிய இயக்கம் அது திமுக இயக்கம். இன்றைக்கி அருண்மொழிகிட்ட கூட அதில் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கடைசியாக நினைவு இருக்குது. இந்தியா டுடே தமிழில் நான் அப்போ தான் பத்திரிகைலாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது லேட் 80s இருக்கும், இல்லைன்னா 90s தொடக்கம் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்களின் உரைகளை கேட்பதற்காக அக்கட்சியின் தொண்டர்கள் பணம் கட்டி மாநாட்டுக்குள் செல்வது என்பது இந்தியாவிலே புதுசாக இருக்கும்ட்டு இதில் போட்டிருந்தாங்க. 20 ரூபா டிக்கெட். அப்போ கலைஞர் பேசுறது கடைசியாக மாநாட்டு 2 நாள்லாம் நடக்கும் மாநாட்டு. கடைசி மாநாட்டில் 20 ரூபா கட்டினா தான் உள்ளே போகணும். 20 ரூபா அப்போ? அப்போ அதிகமாக சார். 10 ரூபா 20 ரூபான்ட்டு வேற இது கிடையாது, வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வேற சமூக நிதிப்பா. கட்சிக்கு நிதி, தேர்தல் நிதின்னு சொல்லுவாங்க. அது நீ கட்டணம் கொடுத்தா தான் பார்க்கணுன்றது மீனிங் இல்லை. தேர்தல் நிதி, அடுத்த தேர்தல் வருது, தேர்தலுக்கு நிதி கூடாது, அப்படி கொடுக்காம இப்படி கொடு, அப்படியெல்லாம் இருந்த ஒரு இயக்கம். இன்னைக்கு நம்ம ஊடகத்தை மேடையை போட்டு தலைவர்கள், கலைஞர், இவர் ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி இருக்கார், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க.
சவுக்கு மீடியா திட்டுறதுக்காக நீ இப்போ எங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற? ஊடக கொலைகாரர்கள் தான் என்ன கொலை பண்ணிட்டோம்? அப்போது உங்களது ஆட்சிக்கு அங்கே நீங்கள் அழைத்து சென்றீர்களே ஊடகவியலாளர்கள், அதுபோல் நாங்களும் ஊதுகுடலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அது எப்படி முடியும்? உங்களுக்கு துதிபாடிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ அடுத்தது இன்பநிதி கூட்டு வந்து உட்கார வைப்பீங்க. திராவிட இயக்க போர்வாள் இன்பநிதின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசணுமா? அமாவாசை சோத்துக்கு வர்ற காக்கா கூட்டம்ன்ட்டு நீங்கள் எல்லாரையும் நினைக்கலாம், நாங்களும் அது மாதிரின்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நாங்கள் எங்கே வேலையை செய்கிறோம், கடமையை செய்கிறோம். அப்புறம் எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நம்ம பேசுகிறோன்ட்டு கூட சொன்னார். 2-3 முறை சொல்லியிருக்கிறேன் நான். அதிமுக அமைச்சர்களை பற்றி முதலமைச்சர் உட்பட இவர்கள் அளித்த அத்தனை ஊழல் புகார்கள், தொடர்ந்த நீதிமன்ற வழக்குகள் அத்தனையிலும் என் பங்களிப்பு இருக்கிறது. வசதியாக மறைச்சிடுவாங்க. போய் மெட்டீரியல் நான் தான், எனக்கு தானே வேலை, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவேன். மெட்டீரியல் எடுத்துகிட்டு என்ஆர்எம் சார் ஆஃபீஸ்க்கு போவேன். சண்டே தான் அவர் சொல்லுவார், இப்போ வந்து என்ன சங்கர் கரெக்டாக செக் பண்ணிட்டியா அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, செக் பண்ணாமல் கொடுப்பேனா அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து கொடுப்பேன். அவர் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ரஃப் டிராஃப்ட் போட்டு கொடுப்பேன், இல்லைனா அவரே அவங்க ஆஃபீஸ் வச்சு டிராஃப்ட் பண்ணுவார். டிராஃப்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே ஏட்டையை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஏட்டையை கையெழுத்து போட்டு போய் விஜிலன்ஸில் அனுப்பிச்சிட்டு எனக்கு சார் நான் இது சொல்லிடுவேன், சார் நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணேன், எனக்கு தான் கொடுக்கணும், நாங்கள் டிராஃப்ட் பண்ண கம்ப்ளைண்ட்டுன்னு. அவர் டிவிஎஸில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவார். ஆர்எஸ் பாரதி சப்மிட்ஸ் கம்ப்ளைண்ட், நான் நியூஸை பிரேக் பண்ணுவேன். இதான் ரொட்டீன். எத்தனை கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது உங்களுக்கு தோன்றவில்லையா? அப்போது என்ன திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக விமர்சனம் பண்ணுன்னா, அப்போது உங்கள் மனசுலலாம் என்ன தாண்டா இருக்குது? உங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, அப்படி தானே? என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் நீங்கள் செய்வீங்க, புகழ்ந்து பேசணும், பஞ்சமா பாதகங்களை செய்வீர்கள். ஒரு 18 வயது பெண் குழந்தையை சிகரெட்டால் சூடு வைக்கும் கொடுமைக்காரர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். அதற்கு நாங்கள் துணை போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நாங்கள் அப்படி சோரம் போனவர்கள் அல்ல. மக்களுக்கு தானே இல்லையோ ஊடகம் நடத்தணுமா? யாருக்காக நடத்தணும்? கட்சிக்காரங்க நடத்தணுமா? எடப்பாடி விமர்சனம் பண்ணலன்னா எதிர்கட்சியாக இருக்கிற அவர் எதுக்கு விமர்சனம் பண்ணோம்? இன்னும் எடப்பாடி ஒழுங்காக எதிர்கட்சி வேலையை செய்யலைன்ற விமர்சனத்தை இப்போ வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் ஒழுங்காக வேலை செஞ்சார்னா அண்ணாமலைக்கு இப்படி பெயர் உயராது அப்படின்றது நம்ம பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான் சொல்ல முடியும் எதிர்கட்சியை. சரி, 10 வருஷமாக உங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா அப்போ வந்து அதிமுக கிட்ட அப்போ சொல்லிருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம மதுரைக்கு மாநாடுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதிமுக மாநாடுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்தோம். கைக்கூலி ஆகிவிட்டார்கள். எடப்பாடியிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக மாநாட்டுக்கு கவர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நேற்று கூட்டுன்னு போனீங்களே, வால் வீச்சு, வேல் வீச்சு, பொரோட்டா வீச்சு, இவங்கெல்லாம் கோஷம் கொடுக்குறாரு ஸ்டாலின் வரும்போது. ஷோ அலையில ஜப கூட்டங்க. அவன் பத்திரிகாரன் சொல்லிட்டு சுற்றி நிற்கிறான். போய் பார்த்தீங்கன்னா சத்தியம் டிவியில் வேலை செஞ்சப்போ முட்டி போட்டு ஜபம் பண்ணிருப்போம். ஓ நீங்கள் அப்படியே உண்மையாக சொல்கிறீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். நீ வந்து பெரியார் கிரியார் ஊட்டின்னு தானே உட்காந்து இங்கே வந்து சத்தியம் டிவியில் வேலைக்கு சேர்ற அப்படி ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் இவங்க எல்லாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெரியார் கிரியார்ன்ட்டு அங்கேயே உருட்டிருக்கான். சரி, முடிச்சுட்டு போனோன்னா அந்த சேனல் எந்த சேனல் தெரியல, ஓனர் கூட உட்காந்து எம்டி கூட உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு வந்து தான் ராமர் கோயில் போயிட்டு அயோத்தி போயிட்டு இருப்பாப்புல. அது போன்ற பிழைப்புவாதிகளை கூட்டு போயிட்டு நீங்கள் ஊடகவியலாளர்னு மேடை ஏற்றி வச்சுருக்கீங்க. அதுபோல் உங்களின் அங்கீகாரத்துக்காக இயங்கும் ஊடகவியலாளர்கள் நாங்கள் அல்ல. நீங்கள் செய்யும் தவறுகளை மக்கள் முன்னிலையில் எடுத்து வைக்கிறோம். நாம் செய்யும் செய்திகள், நாம் பதிவிடும் செய்திகள் பொய்யாகவோ தவறாகவோ உண்மைக்கு மாறாகவோ இருந்தால் மக்கள் இந்நேரம் நம்மை நிராகரித்திருப்பார்கள். ஒரு நாள் போய் பேசலாம், 2 நாள் போய் பேசலாம் இல்லையோ. இந்த ஜனங்களை பார்க்குற ஜனங்களை முட்டாள்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் முட்டாளாயிடுவான். அதை சொல்லிடுறேன். அவன் படிக்காத, அவனுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் நினைக்காத. எவ்வளவு அழகாக அவர்கள் அரசியலை புரிந்து வைத்திருப்பார்கள். நீங்கள் இந்த 200 வாங்கிட்டு சோஷியல் மீடியாவில் உருட்டுறவங்க வேணால் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுமே தவிர மக்கள் புத்திசாலிகள். யார் ஊடகவியலாளர்கள், யார் உண்மையான செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள், யார் மக்களோடு நிற்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால்தானே இவங்களுக்கு வலிக்கிறதுக்கு காரணமாக அதுதான். நம்ம புதிய தலைமுறையை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நியூஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நியூஸ் 18 கண்ட்ரோல் பண்ணிட்டோம், பேப்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். மோகன் மிரட்டி வச்சுருக்காரு. மற்ற யூடியூப் சேனல்ஸுக்கு துட்டை கொடுத்து அவங்கள வாப்பா சேலத்துக்கு டூர் கூப்பிட்டு போகிறப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டோம். இவனுக்கு எதுக்குமே கேட்க மாட்டானுங்களே. இது ஒன்று தான் கிரீவன்ஸ். துட்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறானுங்க. எத்தனை ஆஃபரு, இன்றைக்கி ஒரு ஆஃபர் மூர்த்தி சார்பா, எத்தனை ஆஃபரு. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிடுறேன் முத்தலீஃப். இவங்க வீசி எறிகிற காசை பொறுக்கிட்டு நம்மளும் வேல்வீச்சு வாழ்வீச்சுன்னு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் இப்படி உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ
மோசமானவர்கள் இருந்தும் ஒரு மைக்கேல் டி குன்ஹா இருந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வறுமையில் வாடினாலும் பாரதியார் ஒருத்தர் இருந்தார்ல. இருந்தார், வறுமையில் செம்மை. ம். அதனால எனக்கு ஆனால் உள்ளபடி உண்மையிலே எனக்கு சிரிப்பு வந்துச்சு முத்தலீஃபை. நிறைய பேர் கோவப்பட்டு பாரு உங்களை இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாரு. நாட்டிலே திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டாச்சு. எனக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா? மாநில உரிமைகள் சம்மந்தமாக தானே இப்போ மாநாடு. சவுக்க திட்டின்னு இருக்கிறீங்க. அதில் இவங்க பேசும்போது பொன்முடியும் திருச்சி சிவாவையும் டக்குன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன் அவங்களே ஜூம் பண்ணி காட்டுறாங்க? ஏன் காமிச்சாங்கன்னு தெரியல. அவங்க என்னடா அவன் பைத்தியக்காரன் ஏதாவது பேசினுக்கிறான், நம்மள வேறு ஏதாவது இழுத்து விட்டுற போகிறான். உண்மையிலே சொல்கிறேன், அரங்கில் ஒரு கைத்தட்டு இல்லை, யாரும் அதை ரசிக்கவில்லை. அது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அந்த டிஎம்கே அந்த டீமுக்குள்ளே, என்ன அந்த மாதிரி பேசுகிறேன்னா, நாங்கள் யாருமே இது பண்ணலங்க, ரியாக்ட் பண்ணல. அந்த இயக்கத்தோட சரிவு தெரியுதாங்க. 80களின் இறுதி வரைக்கும் 20 ரூபா கட்டிட்டு தலைவர்கள் பேச்சை கேட்பதற்காக இருந்த இயக்கம் ஒரு 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 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட சொல்லலாம். ஒரு பகுத்தறிவு கொள்கை இதெல்லாம் முன்னெடுத்து சென்ற இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவராக இருந்த கருணாநிதி தானே கேட்டார், ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார்? இன்றைக்கி உங்களுக்கு பேசவும் தெரியல, எதுக்கு கட்சி நடத்துகிறோன்னு தெரியல, என்ன கொள்கைன்னு தெரியல. டெய்லி ஒன்று பேசுறது, ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுறது. கட்சியோட தலைமை நிலைய நிர்வாகி டிஆர் பாலு வந்து மத்திய அரசு கரிசனத்தோடு நடந்து கொள்கிறது, நம்மை நடத்துகிறதுன்னு அவர் பேசுவார். நீங்கள் மாநாட்டில் அதுக்கு எதிராக தீர்மானம் போடுவீங்க. இந்த பக்கம் ஆளுநரோடு சென்று கொஞ்சம் குழாவுவீர்கள். அப்புறம் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று ஒரு தீர்மானத்தை போடுவீர்கள். இவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை, தெரியுதா? நான் ஏன் கட்சி வந்து ஒரு திருசங்க சொர்க்கத்தில் இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. தெர் இஸ் நோ கோஆர்டினேஷன். மாநாட்டு கதையெல்லாம் சொல்லுவார் கேள்வி. மாநாட்டில் வந்து முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேருந்து வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். மாவட்ட செயலர்லாம் அசைன்மெண்ட்டு, நிதி ஒழுங்காக போய் சேரலை. அதனால் வந்து சரியாக வந்து யாரும் ஆர்கனைஸ் பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாநாடை வச்சு கீழே வட்ட செயலாளர்கிட்டலாம் போய் பகுதி இவங்களாம் துட்டு 1 லட்ச ரூபா கட்டு இப்படி கேட்டதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே நடந்தாலும் மாநாட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணுன்ற அந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. ரெண்டாவது, மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி எப்போவுமே 2 பேருமே மதிக்க மாட்டாங்க, மூட்டிகிட்டு போவாங்க. அதுலேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வைரமுத்து நிகழ்ச்சியான நூல் வெளியிட்டுலாம் மாவட்ட செயலாளர் வந்திருக்காப்புல. திமுக ஸ்டாலின் தான் கலந்துக்கிட்டு இருக்க அந்த கூட்டம், புத்தக வெளியிட்டுன்னு நினைக்கிறேன். மாவட்ட செயலரே உள்ளே விடலையாம். வாடா, இன்னும் சின்ன ஒரு கூட்டமா, வாடா போகலாம் அப்படின்னு போயிட்டு. அப்போ சின்ன ஒரு கூட்டத்துக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு இவங்க ஆடின ஆட்டம் ஒரு பெரிய அந்த கேப் உழுந்து இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் உக்காந்துருக்கிறது பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு அந்த தலைவர்கள் இப்போ இருக்கிற ஆட்கள் 2க்கும் நடுவில் ஃபில்அப் பண்ணுறதுக்கான கேப்பே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம், பேசுகிறதுக்கே இவங்களுக்கு ஆள் இல்லை. நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்த்தேன் முத்தலீஃப். அதை பேச்சினால வளர்ந்த ஒரே இயக்கம்னா பேசி வளர்ந்த இயக்கம். டீ குடிச்சிட்டு பேசுவாங்களாம் சாப்பாடு இல்லாமல். ஆனால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம், தலைப்பு கொடுத்து பேசுகிறீங்க ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த தலைப்புகள் இது எல்லாமே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் காலைல வந்து அந்த தீர்மானத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த ப்ரோட்டோகால், அதுலேயும் திமுக பெஸ்ட்டு. ஆமாம், தீர்மானத்துக்காக ஒருத்தர் எந்திரிச்சு முன்மொழிவார், இன்னொருத்தர் வழிமொழிவார். அப்புறம் தீர்மானத்தை தனித்தனியாக படிப்பாங்க. ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஒவ்வொருத்தரா மேடை ஏற்றணுன்ற அந்த சம்பிரதாயம் முத்தலீஃப். அந்த நிர்வாகிகள் எல்லாருமே நெல்லை மாவட்ட செயலாளர் யாரோ செயலாளர் நெல்லை மாவட்ட செயலாளர் முபாரக், நெல்லை மாவட்ட செயலாளர் முபாரக் 23வது தீர்மானத்தை படிப்பார். உடனே நான் அந்த தீர்மானத்தை வழிமொழி. எதுக்குன்னா அந்த நெல்லை மாவட்ட செயலாளர் மேடை ஏற்றணும். புரியுதா? அவருக்கு நான் 23வது தீர்மானம். இது சிம்பிள் விஷயம். இது வந்து இளைஞரணி நிர்வாகிகளை மேடை ஏற்றின மாதிரி இருக்கும். ஒரு இது இருக்கும். நேராக வந்தார், இவர் வாட்டில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தடுமாறி அந்த தமிழில் தடுமாறி படுகிறாரு. ஆட்கள் வரல. சேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலில் காலியாக இருக்கும். சரி, அதான் பரவாயில்லன்னு பார்த்தா இருக்கிற சேலெல்லாம் ரவுண்டாக போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு ரம்மி ஆடினுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இதே மாதிரி நோட்டை வச்சுக்கிட்டு பாயிண்ட் எழுதணும்ல. என்ன பண்ணி ஆடிருக்கியா பாயிண்ட் கேமு? 420 பாயிண்ட்டு, 240 பாயிண்ட்டுன்னு, 320, 280ன்னு மறந்துட்டேன், விளையாடுறேன் பாயிண்ட் எழுதினுக்கிறாரு கீழே. அதை எவனோ வீடியோ எடுக்கிறாங்க. கவலையாக பண்ணல. அப்பா பதறி இப்போ ஐயோ ஏப்பா என்னப்பா வீடியோ அதெல்லாம் இல்லை, எடுத்துருப்படா அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த மாநாட்டில் அவர் வாசித்த தீர்மானத்திற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?
இன்னொன்று அலங்கார வார்த்தைகள், தமிழுக்காக உயிரை கொடுப்போம், நீங்கள் கூட போட்டிருந்தீங்க, கொடுன்னு கொடுங்க அப்படி. விட்றா பார்ப்போம். நான் கதை விட்றேன். சரி, தமிழுக்காக உயிரை கொடுப்பீங்கல்ல, உன் பையன் எங்கே படிக்கிறான்? தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், வச்சிருவேன். இன்பநிதி எங்கேப்பா படிக்கிறான்? வெளிநாட்டில் படிக்கிறாரு, அப்ராடில் படிச்சார். இன்பநிதியை இங்கே இருக்கிற தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வை. தமிழுக்காக நீ உயிரை கொடுக்குறேன்றதை நான் ஒத்துக்கிறேன். பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க உருட்டுறீங்களா? நம்ம ராஜீவ்காந்தி ஒன்று பேச பைத்தியக்கார மாதிரி தெரியுது நம்மளெல்லாம் பார்த்தா. என்ன டைலாக் இது? உயிரை கொடுப்போம்னா இதெல்லாம் நீ 70 சொல்லியிருக்கணும்பா. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. கலைஞர் அப்படி 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 செஞ்சார். சில விஷயங்கள் கலைஞர் செஞ்சார் சார். அவர் செஞ்சுட்டு பேசினார், அதை நம்பினாங்க. இவங்க செய்யவும் இல்லை, பேச மாட்டோம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தயாராக இல்லை மக்கள். அதில் அது ஒன்று. ராஜீவ்காந்தி ஒன்று பேசினார், சிபிஎஸ்சி அதாவது நீட்டு, அதாவது உயிர்கொல்லி நீட். இதனால் வந்து ரொம்ப பேர் தானாங்க அந்த இதில் வந்து உயிர்கொல்லி நீட் ஏன் வருது, இந்த போட்டிக்கு ஒருத்தன் ஓடுறான்னா அவனை போய் வேறு ஒரு போட்டிக்கு பண்ண சொன்ன, கிரிக்கெட் விளையாடி ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக அவனை ஃபுட்பால் விளையாட சொன்னால் என்ன பண்ணுவான்? ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கிறேன்னா சிபிஎஸ்சியில் வந்து சிலபஸில் எழுதுனா என்ன பண்ணுவான்? அப்போ சிபிஎஸ்சியே உள்ளே விடக்கூடாது. உள்ளே விட்டால் ஹிந்தி வந்துடும், இன்னும் பல விஷயங்கள் உள்ளே வந்துடும். அசிங்கமாக வருதுங்க. சன்ஷைன் ஸ்கூலு சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா? சிபிஎஸ்சி. செந்தாமரை கோச்சிக்க மாட்டாங்க. கமிச்சியா அங்கே போக சொல்லு. ராஜீவ்காந்தியா? பழைய அவருடைய வீடு சிபிஎஸ்சி ஸ்கூல் தானே, வேளச்சேரி வீடு. எவ்வளவு மக்களை முட்டாள்னு தைரியமாக அதெல்லாம் மேடை ஏற்றுறாங்க தெரியுதா? இன்னொன்று, இந்த மந்திரிகள் அமைச்சர் இருக்காங்களா, இவங்கள்ட்ட எத்தனை ஸ்கூலு சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குது? சிபிஎஸ்சி காசுங்க, ஃப்ராங்காக சொல்கிறாங்க. சிபிஎஸ்சியில் போய் அவன் புள்ள பொச்சான்னா உலகத்துலேயே பெரிய அறிவாளி வருவான்னு எல்லாரும் கொண்டு போய் சிபிஎஸ்சியில் எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாலும் சேர்க்குறாங்க. அதான் உண்மை. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி எடுத்துட்டீங்க, ஒரு சிபிஎஸ்சி பாடத்துக்கு ஒழிக்கணுமா? அதெல்லாம் அப்படி வந்தால் ஹிந்தி வந்துவிடும், ஹிந்தி வந்தால் அது வந்துடும், அது வந்தால் இது வந்துடும் அப்படின்னு. சன்ஷைன் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி விடுவியா? அது எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி இல்லாமல் இருக்கும்? மும்மொழி கொள்கை தானே, மும்மொழி தானே இதெல்லாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில் இருக்கிறதால கண்டிப்பாக ஹிந்தி வந்தே ஆகணும். அப்போ நீங்கள் நடத்தக்கூடாது. இப்போ ராஜீவ்காந்தி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையே தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும்னு சொல்கிறாரு. அப்போது திமுக பிரமுகர்கள் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களே இல்லையா? எங்கேயுமே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லையா? இது எல்லாமே வந்து அவுட்டேட் ஆகிட்டுருக்கு முத்தலீஃப். நீங்கள் 60ல் 50களிலையும் 60கள்லையும் இந்தி எதிர்ப்பு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தால் நீங்கள் எடுபட்டுச்சு. இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் ஸ்கூலில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்ன கேள்வினா, இருமொழி கொள்கை எதிர்க்கு, இந்தி திணிப்பை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஆனால் ஹிந்தி விரும்பி படிக்கிறத யாரும் மறுக்க போகிறது. ஆமாம், திமுகவோட நிலைப்பாடும் அது கிடையாது. ஆமாம், திமுக நிலைப்பாடும் ஹிந்தி திணிப்பே தான் இருக்குது, ஹிந்தி படுக்க அதுதானே சரியாகவும் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வைங்களேன், என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆப்ஷனலாக வைங்க. ஏன் என்ன தப்பு? கற்றுக்குவான்ல. சிபிஎஸ்சியில் சேர்ந்தால் தான் ஹிந்தி படிக்க முடியும், கரெக்டாக? கூடுதலாக ஒரு மொழி தெரிகிறது நல்லது தான், நல்லது தானே. அதுவும் அது பிஸ்னஸ் லாங்குவேஜாக போயிடுச்சு இப்போலாம். ஆப்ஷனலாக வைக்கலாம் இல்லையா? நான் இன்னொரு ஆங்கிலேருந்து பார்க்குறேன். நம்ம அதை ஃப்ராங்காக பேசிடுவோம் முத்தலீஃப். நமது மொழி புனிதம், நமது மொழி ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி நாட்டு நிலமை எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, தமிழ்நாட்டை தானே ஹிந்தியில் தான் நேம் போட்டிருக்கு. நான் நார்த் இந்தியாவுக்குலாம் போவேன் இல்லைங்க, இந்த கேதார்நாத்லாம் ஒரு மொழி இங்கிலீஷ் இருக்காது, வெறும் ஹிந்தியில் எழுதி போட்டு வச்சுருப்பான். பஸ்ஸுக்கு போட ஹிந்தியில் தான். எனக்கு படி தெரியும் ஹிந்தி, அதனால் உருட்டிடுவேன் நான். இல்லைன்னா கஷ்டம். இன்னொன்று, இந்த 2014 பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அஃபிஷியலாக போடுற ட்வீட் எல்லாம் ஹிந்தியில் போட்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரியா? வேணும்னா படிச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறதுல ஒன்றும் தவறல. ஆனால் இவங்க ஹிந்தினாலே அது ஒரு ஆபாச வார்த்தை போல சித்தரித்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? அது 60களில் ஓகே, அதை நம்பி பல பேர் மத்திய அரசு பண்ணி முடிஞ்சு போச்சு, விடுங்க. சரி, இது ஒரு பார்ட்டுனா திராவிடர் கழகம் ப்ளஸ்ஸு கருப்பாளனியப்பன், மதிவதினி, திருநங்கை ஒரு அம்மா, இந்த மாதிரி, அப்புறம் அருள்மொழி, இந்த மாதிரி வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான் அதிகமாக அந்த மேடையில் பேசுகிறாங்க. கருப்பாளனியப்பன் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டார். அவர் அந்த மேடைக்கு வரும்போது திமுக நினைக்கிறேன், இறங்கிட்டாருன்னா வேறு எதாவது பேசுவார். நம்ம புகழ் பெற வேண்டும் என்றால் ஸ்டாலினுக்கு பிள்ளையாக போகிறோம், கோபாலபுரத்தில் பிள்ளையாக போகிறோம், பணமும் பதவியும் சேர்ந்து ஆடினோன்னா கோபாலபுரத்தில் பிள்ளையாக போகிறோம்னு பேசுனதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து அவர் இது வேறு எங்கேயாவது போனால் மார்க்சிஸ்ட் ஆகிடுவார். அவர் வந்து ஜாக்கிரதையாக அணுகுகிறார்கள் உதயநிதியை. பிரதமருக்கு கடிச்சு வச்சுருவாரா? பிரதமரே கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர் சொன்னாங்களாம். அவருக்கும் சேர்த்து தான் உதயநிதி குரல் கொடுத்தார். ஆலயம் என்பது அனைவரும் காணது, அனைவரும் நுழைவதான உதயநிதி. அவருக்கும் இவர் என்ன வைக்கம் போராட்டம்? அதுவும் மற்றவங்களாம் இல்லை, எல்லாருடைய இதுவும் அனைத்து சாலைகளும் இது சொன்னாவை நோக்கியே.
உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அதான் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி அப்படிப்பட்ட உதயநிதியை மிக ஜாக்கிரதையாகத்தான் மத்திய அரசு இது மோடியை அணுகுகிறார். ஏன்னா ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு எதிரிகள் தான் சொன்னாங்க. எந்த எதிரிகள் சொன்னாங்க தெரில, எச் ராஜா சொன்னார். இவர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றதும் இப்போ நம்ம இது பண்ணோம். அதை நானும் ஒத்துக்கிறேங்க. உதயநிதி மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்றதை நானும் ஒத்துக்கிறேன். எதுக்கு? திமுகவுக்கு. அவங்க அப்பா ஒரு லெவல்னு பார்த்தீங்கன்னா புள்ள முடிச்சிருவார் மொத்தமாக. இதுதான் இருந்தது. இந்த மாநாட்டை பற்றி கூடுதலாக தகவலை சொல்லிடுறேன். இந்த மாநாட்டுக்காக அது மீதி நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த மாநாட்டுக்காக மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கூட்டு வரதுக்கு பஸ்ஸுக்கு செலவு, ஒவ்வொருத்தருக்கு தலைக்கு காசு கொடுக்கணும்ல. மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு கொடுக்கும். மாவட்ட செயலாளருக்குலாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்து சரக்குக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்ல உணவு, தங்குறது இடம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாநாடு காலையில் என்றால் சனிக்கிழமை இரவே அவர்கள் வந்து அங்கே தங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாநாடை முடித்து விட்டு இரவு கொண்டு போய் அவர்களது சொந்த ஊரில் இறக்கிவிட வேண்டும் என்று பணம் ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளருக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை வாங்கின போய் சேர்ந்ததா இல்லையா என்பது ஒரு புறம், வாங்கியவர்கள் முழுமையாக செலவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்திருக்குது. அண்ணே நான் ஒரு 6 பஸ் அனுப்பிச்சுட்றேண்ணே, அண்ணே நான் ஒரு 8 பஸ் அனுப்பிச்சுட்றேண்ணே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொன்னவங்கலாம் ஒரு பஸ் கூட அனுப்பல. இதில் என்னென்னா இங்கே பாருங்கள், ஒரு முறை ஏகே விஸ்வநாதன் இங்கே இப்போ இந்த இதில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ஹவுசிங்கில் தான், போலீஸ் ஹவுசிங்கில் இருந்தப்போ ஒரு நிகழ்ச்சி சிஎம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சிஎம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் ஏதோ ஒன்று பெருசாக எரெக்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பார்த்தா அதை சரியாக ஃபிட் பண்ணல, எப்போ வேணாலும் விழும். அது வெயில் பிச்சுட்டு அடிக்குது. இவருக்கு தகவல் போன உடனே போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர சொல்கிறார். இது போக வாலண்டியர்ஸ், கான்ஸ்டபிள், ஹோம் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வாலண்டியர்ஸ், யார் யாரெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு, சிஎம் வரார் அப்படின்னு சொன்னோன்னா வெயில் கொதிக்குது, நட்டு போல்ட்டெல்லாம் சுடுது. கட்டன்னு மொத்தத்தையும் கயட்டி திருப்பி 2 மணி நேரத்தில் திருப்பி மொத்தத்தையும் ஏற்றிட்டாங்க. இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இதுதான் ஒரு லீடருக்கு அழகு. சரிங்க, இப்போது உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநாடுன்னு ஒன்று நடக்குது, இந்த மாநாட்டுக்குன்னு ஒரு பொறுப்பாளரை போட்டுட்டாங்கன்னா அந்த பொறுப்பாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் எத்தனை வண்டி வருது, எத்தனை நபர்கள் வருகிறார்கள். இப்போ நாமக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம், செங்கல்பட்டு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா செங்கல்பட்டு டு சேலத்துக்கு எத்தனை பஸ்ஸு வருது? 2 பஸ்ஸு வருது. ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர், ஒரு பஸ்ஸுக்கு 60 பேர், மொத்தம் 110 பேர். இந்த 110 பேருக்கும் சனி மாலை கிளம்புறாங்க, இல்லை சனி மதியம் கிளம்புறாங்கன்னா மதிய சாப்பாடு, அன்று இரவு சாப்பாடு, மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை, அது மண்டபம் மாநாட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வந்து அவர்கள் சனிக்கிழமை இரவு சேலத்தில் தங்க வைக்க ஒரு இடம், ஆட்களுக்கு தகுந்த மாதிரி தங்க வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் சீனியர் பார்ட்டி லீடர்ஸ் இருந்தால் நல்ல ஹோட்டலில் தங்க வைக்கணும், இல்லைனா கல்யாண மண்டபம், லாட்ஜஸ் இதில் அக்காமடேட் பண்ணணும். அங்கிருந்து அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும். மாநாட்டு திடலுக்கு வந்தால் அவர்கள் பேருந்துகளை எங்கே நிறுத்த வேண்டும். ஏடிஎம்கே மாநாட்டுக்கு பார்க்கிங் மட்டும் 40 பார்க்கிங் போட்டு வச்சுருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோடெல்லாம் போட்டு பக்கத்தில் இது இந்த தரிசாக கடந்த நிலத்துலலாம் வாங்கி அதுக்கு கான்கிரீட் போட்டு லெவல் பண்ணி சிமெண்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இதை பண்ணி முடிக்கணும். அதில் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் அல்லது ஒவ்வொரு ஒரு ஊர்லேருந்து வர்றாங்கன்னா அந்த பஸ்ஸுக்கான பொறுப்பாளர்களில் நம்பரை வாங்கி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரச்சனைனா அவரை நீங்கள் அணுகணும் அப்படின்ற மாதிரி இது கோஆர்டினேட் பண்ணி இதெல்லாம் யாராவது ஒருவர் செய்ய வேண்டும். ஓகேவா? அப்புறம் மாநாடு நேற்று என்ன தேதி? 21 மாநாடுன்னா 20 நைட்டு வரைக்கும் சம்படி ஹேஸ் டு க்ளோஸ்லி ஃபாலோ. நான் தான் பொறுப்பாளர்னா எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கணும். இந்த 10 பேரும் ஒவ்வொருத்தரும் 2 மாவட்டத்தை எடுத்துக்கணும். இந்த பாரு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டத்துக்கு நீ தான் பொறுப்பு, எதுனாலும் உன்ட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே 3 மாவட்டத்துக்கு இவர் பொறுப்பாளர். இப்படி போட்ட உடனே இந்த மேலே இருக்கிற லீடர் எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணனா கிளாக் ஒர்க்கு மாதிரி நடக்கும் இந்த மாநாடு. 100 பேர் வர இடத்துல 80 பேர் வருவான், 100 பேர் வர இடத்துல 20 பேர் வரமாட்டான். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கேட்குறாங்க மாநாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம், என்னப்பா நீ எவ்வளோ கூப்பிடுவோம்? செங்கல்பட்டுலேருந்து அண்ணன் நான் ஒரு 4 பஸ் அனுப்பிச்சிடறேன்ட்டான். திருவள்ளூர்லேருந்து அண்ணன் நான் 5 பஸ் அனுப்புகிறேன்னுட்டாங்க. ஒரு பஸ்ஸு கூட வரல. உதயநிதிக்கு அனுபவம் இல்லை, அன்பில் மகேஷுக்கு அனுபவம் இல்லை, நேருவுக்கு ஏன் மாநாட்டா இளைஞரணி மாநாடு ஏதோ தலைவர் சொல்லிட்டாரு பண்ணுறேன், இப்போ பார்த்து பண்ணிங்கப்பா, நீங்கள் கொடுப்பா, நான் அறிஞ்ச லோக்கலில் பார்த்துக்கிறேன்ப்பா அவர் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரும் அத்தனை பேரும் நேராக இவர் சின்னவர் எப்படி போவார்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே ரெசிப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக சேலத்துக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டலில் முடிச்சுட்டு, நேற்று கூட ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு லாட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்ட்டு நேராக காலையில் 9 மணிக்கு போய் பார்க்குறாரு, காலியாக இருக்குது.
என்னங்க கூட்டமே இல்லை, பாதி சேர் கூட ஃபில்லப் ஆகலாம், அண்ணன் டிராஃபிக் வந்துனுக்குறாங்க இவங்க. பணம் போய் சேரல. அப்புறம் முத்தலீஃப் சொன்ன அந்த சீனியர் ஜூனியர் இடைவெளி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு சீனியர்ஸான மாவட்ட செயலாளர்கள் இந்த 2.5 வருஷத்தில் சம்பாரிச்சாங்க. டாஸ்மாக் பார் காசே இப்போ தானே போகுது மாவட்டத்துக்கு, அண்ணன் உள்ளே போன பிறகு. 2 வருஷமாக கரூருக்கு அங்கே இருந்ததுனால பார் காசு போகல, மணல் காசு போகல. 10 வருஷம் காத்திருந்தேன், நம்ம கட்சி ஆட்சி வருது 4 காசு பார்க்கலான்னு. ஏடிஎம்கே பீரியடில் அதிமுக எம்எல்ஏக்கெலாம் துட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆட்சியில் அண்மையில் சம்பாதிக்கலான்ற நினப்பில் தானே பல பேர் கடன் வாங்கி செலவு பண்ணுது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எத்தனை திமுக எம்எல்ஏக்கள் 21 தேர்தலுக்கு வாங்கிய கடனை இன்னும் அடைக்காமல் இருக்கிறார்கள் தெரியுமா? இப்போது இந்த இளைஞரணி மாநாடு எதுக்கு நடத்துகிறீங்க சார்? உங்கள் பிள்ளைக்கு பட்டம் சூட்டும் விழா, முடிசூட்டு விழா, அவ்வளோதானே. இப்போ நான் ஏங்க என் கை காசை போட்டு செலவு பண்ணோம்? வர்றாங்க இளைஞர்கள். இவர் முத்தலீஃபுக்கு தெரியும், அப்போல்லாம் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி மாநில மாநாடு இணைந்து நடக்கும். இடதுசாரி இயக்கங்கள் சிபிஐ சிபிஎம் சேர்ந்து பேரணி, செங்கோடி பேரணி நடத்துவாங்க, கூட்டு இயக்கம் நடத்துவாங்க. நான் ரெகுலராக அரசு வழி சங்க மாநாடு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டின் போது நடக்கும். எங்கே இருந்தாலும் போய்டுவோம். போகும்போது எங்களுக்கு அந்த மாநாட்டில் ஒரு எந்தூசியாசம் இருக்கும். நாங்கள் போனோன்னா முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். தமிழர் மணியன் தவறாமல் வந்து மதமும் மனிதனும் பிரித்து போடுவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும். மாலையில் எங்களது சங்கத் தலைவர்கள் உரையாற்றுவார்கள், கருத்தரங்கம் நடக்கும். எனக்கு நான் அந்த மாநாட்டுக்கு போனது எனக்கு நன்றாக நினைவிருக்குது. எனக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கும், போகணும், தலைவர்கள் பேசுறதை கேட்கணுன்ட்டு இருந்துச்சு. இன்றைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியைச் சேர்ந்த இளைஞனை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு, அவனுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கு திமுகவில் யார் இருக்கா? பேச்சாளர்களே இல்லாமல் கடன் வாங்கி நீங்கள் இறக்குமதி பண்ணி வேல் வச்சு புரட்டை வச்சுன்றவனெல்லாம் மேடை ஏற்றி நீங்கள் பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆள் இல்லாமல் வறட்சி இருக்குது உங்ககிட்ட. கட்சியில் ஒரு கட்சி இருக்குன்னா அது கொள்கை இருக்கும். அந்த கொள்கை இருந்தால் அவன் கொள்கைவாதியாக இருப்பான், அவன் பேசுவான், கட்சிக்காக பேசுவான். இப்போ யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு தலைமையில் இருக்கவங்களுக்கு தங்களது கொள்கை என்னன்ற தெளிவு இருக்கிறதா? நீங்கள் 60களில் 70கள் எல்லாம் ஏன் திமுக வேகமாக வளர்ந்தது என்றால், அன்று மேல்மட்டத்தில் இருக்கும் அத்தனை தலைவர்களும் கொள்கைவாதிகள். நீ எந்த தலைவர் எடுத்தாலும் 2 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, கரெக்டாக? ஈவிகே சம்பத்தை விட்டான ஒரு 3 மணி நேரம் பேசுவார். என்வி நடராஜன் ஒரு பேசுவார், மதிவானம் பேசுவார், நெடுஞ்செழியன், நான் வளர அவருக்கு பேரே. இன்றைக்கி காலமும் மாறிடுச்சு இல்லையோ? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். வெறுமனே திமுக தலைமையை மட்டும் நான் குறை சொல்ல. அன்னைக்கு நான் போய் கோயம்புத்தூரில் மாநாடு நடக்குதுன்னா, கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு போய் நான் பார்த்தா தான் கலைஞரோ நாவலரோ பேசுகிறத கேட்க முடியும். இன்றைக்கி இப்போ 50 வருஷம் முன்னாடி பேசுனதை நான் ஃபோனில் வச்சு வீடியோ பார்த்துன்னு இருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல், சரி, இவ்வளவு நாள் தொலைக்காட்சிகளில் காணொளிகளில் உரையாற்றி கொண்டிருந்த சின்னவர் நேரடியாக அதிரடி உரை ஆற்ற உள்ளார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது எனக்கு இருக்கணும். என்ன உரையாற்றி கிடிச்சிருக்காரு ஒரு உதயநிதி? 25 தீர்மானம் பேசினார்ல, நீ அந்த மாநாட்டுடைய பேரே வந்து மாநில உரிமை மீட்பு மாநாடு. அந்த தீர்மானத்தில் அது இல்லவே இல்லை. 25ல் 15 16 தீர்மானம் வந்து இவங்க மகளிர் உரிமை திட்டம் தந்த ஸ்டாலினுக்கு பாராட்டு, என்ன நான் முதல்வன் தந்த ஸ்டாலினுக்கு பாராட்டு, ஒழிப்பு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் சேலத்துக்கு வர சொன்னீங்க. இப்படி தானே பார்க்க முடியும்? இந்த ஒரு நெல்லை மாவட்ட செயலாளரை, திருவள்ளூர் மாவட்ட செயலாளரை, திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்களை எல்லாம் நீங்கள் செலவு பண்ணி கட்சிக்காக ஆள் அனுப்பி மாநாட்டை வெற்றி பெற செய்வது எதற்காக? உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் ஏன்பா செலவு பண்ணோம்? அண்ட் முன்பு போல் இல்லாமல் இன்று இந்த வாரிசு அரசியல் என்ற இந்த விமர்சனம் கூர்மையாக பயன்படுத்தப்படுகிறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். முக்கிய எதிர்க்கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதை கையில் எடுக்கிறது. பிஜேபிக்கு இதுதான் அடிநாதமாக இருக்கிறது. இப்போ வந்து மதுரை மாநாட்டை இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருலையோ? எடப்பாடி பையன் மிதுனை வந்து மேடையில் உட்கார வச்சு மிதுனுக்காக இந்த மாநாடு நடத்தினா அந்த மாநாடு எப்படி இருந்திருக்கும்? இல்லை, அது வந்து பெருசாக வெற்றி பெற்றதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் வாரிசு அரசு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. இங்கே இதெல்லாம் பார்த்தா அதனை பேரப்புள்ளையை தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறாங்களே, இவங்களுக்கு என்னங்க பண்ணுறது? அறிவு இருக்கா இல்லையாங்க இவங்களுக்கு? இந்த ஃபேமிலிக்கு காலம் மாறிடுச்சுப்பா. இப்போ போய் அதுவும் வாரிசு அரசியல் அவர் அந்த இந்த சட்டை உதயசூரியன் போட்டு அந்த அவங்க அப்பா போடுவார், அந்த சட்டையை போட்டு வர்றாரு. டிஷர்ட் போட்டு உதயசூரியன் இங்கே எம்ப்ராய்டரி பண்ணுறது தான் என்ன கழக போர்வாளா நீ? இவங்களுக்கு அசிங்கமாகவே தெரில பார்த்தீங்களா? அது கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு, அதுவும் வந்து துர்கா பேரப்புள்ளி உட்கார்றா, ராஜா கண்ணு உட்கார்றா. இதுக்கு எதுக்குப்பா? அப்போது இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் சீட்டு தான் ஆடுவேன். அதான் நடந்தது.
சீட்டாடி 2 கேம் கழிச்சாலும் கொஞ்சம் துட்டு வரும். நீ பேசுறது கேட்டால் 10 நிமிஷம் போதும் இல்லை, காது வேற கோயிங்குது. சரி, அதை தாண்டி வந்து இப்போ அதிமுக ஆடியன்ஸ் தொண்டர்கள் வேற, இவங்களோட தொண்டர்கள் வேற, திமுகவோட தொண்டர்கள், திமுக தொண்டர்கள்லாம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் வரல. இப்போ நீங்கள் அதிமுக வந்து கூட்டம் வைக்கிறாங்கன்னா வச்சுங்க, அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடியன்ஸே வேற, பாமர மக்கள், கிராமப்புற மக்கள், அதுக்காகவே வந்து கூட்டமாக கிளம்பிடுவாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை, ஓரளவு வந்து படித்தவங்க, கொள்கைவாதிகளாக, சிந்தனையாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அப்பா ஒரு இந்த மாதிரி பேச போறாரு ஸ்டாலின். திமுக வளர்ந்தது படிப்பகங்களினாலுங்க. கேளுங்க, அண்ணா படிப்பகம், பெரியார் படிப்பகம், ஒன்றும் இல்லை, முறை சொல்லி 4 நியூஸ் பேப்பர் வச்சிருக்கோம், போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க பாரு. வாதங்களும் நடக்கும். இன்னொன்று, நீங்கள் சோவியத் யூனியன்லேருந்து அந்த டைமில் அதையும் சேர்த்து தான் வாதம் பண்ணுவாங்க. படிப்பகம் உட்காந்து என்ன மொக்க போடுறதான், உட்காந்துட்டு மயிர் பிளக்கும் விவாதங்கள் நடக்குவாங்க. இன்னைக்கு திருக்காட்டுப்பள்ளியில் நான் போகும்போது ஊர் உள்ள நுழைஞ்ச உடனே காவிரி பாலத்துக்கு பக்கத்தில் படிப்பகம் தான் முத்தலி ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி போனப்போ அடையாளம் தெரியாமல் மாறி போச்சு. அண்ணா படிப்போன்னு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி போன வரைக்கும் அது இருந்துச்சு, தடம் தெரியாமல் மாறி போச்சு. அது எல்லாமே அங்கேருந்து விலகி வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நேற்று மாநாட்டிலையும் அந்த இதை பண்ண பார்த்தாங்க. அதாவது பழைய திமுகன்ற ஸ்டைல் மாதிரியே பெரியார் பெரியார் பெரியார். இப்போ ஆகாஷ் இருக்கு, அவனுக்கு என்னடா வயசு? 23 வயசு. இப்போ இந்த ஆகாஷ் கிட்ட திராவிட இயக்கத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நீ விலைக்கு கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பான்ட்ட. இவன் என்ன இன்ஸ்பயர் பண்ணுது? இவன் வந்து சீமான் வீடியோ பார்ப்பியா? பார்த்தியா? அதெல்லாம் நல்லா பார்ப்பான். உதயநிதி ஸ்பீச்சு பாரு, எவ்வளோ வேகமாக தலையிட்டேன் பார்த்தியா? எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்கன்றேன். இவனை மாதிரி இளைஞர்கள் தான் நாளைக்கு கட்சிக்குள்ள தூண்களாக. சரிங்க, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இளைஞர்கள் கொண்ட இளைஞரணி தானே அந்த இது. அப்போ அவங்களே வந்து தயார் பண்ணால் அவங்க அந்த இளைஞரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நாலேஜோடு வருவாங்கல்ல. ஆனால் இங்கே நேற்று அது மிஸ்ஸிங், நேற்று அது இல்லை. நீங்கள் பழைய காலத்து அதே உருட்டு. அன்றைக்கி பாருங்கள், தாளமுத்து நடராஜன் இவங்க பாருங்கள், இந்திய எதிர்ப்புக்காக இதுக்காக பெரியார் என்ன பண்ண. இது வந்து இதில் ஒரு அடையாள சிக்கலும் இருக்குது முத்தலீஃப். இது இளைஞரணி மாநாடா திமுக மாநாடான்ற குழப்பமே இருக்குங்களா? நீங்கள் ஒரு முத்தலீஃப் சொல்கிற மாதிரி திராவிடர் கழக மாநாடான்னு கூட இளைஞரணி மாநாடு என்றால் இளைஞர்கள் தொடர்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அரை நாள் மாலை 4 மணிக்கு கூட நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கலாம். மகேஷ் பேசுகிற, மகேஷ் இளைஞரணி நிர்வாகியாக இருப்பார். இப்போ இல்லை, அப்போ இருந்தார். இந்த இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கில்லர்சன் நிறைய பேர் இருக்காங்களா, ராஜீவ்காந்தி, இது மாதிரி ஒரு 4-5 பேர் 4 மணிக்கு பேச விட்டுட்டு இறுதியாக உதயநிதி பேசுவார். அதுக்கு வாழ்த்து தெரிவித்து பேரண்ட் பாடியிலேருந்து ஸ்டாலினோ துரைமுருகனோ வாழ்த்தி, அவ்வளோதான். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கருத்தரங்கம், கவியரங்கம், பாராட்டரங்கம், இந்த அரங்கம் அந்த அரங்கம்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டு திகவா திமுகவா, திமுகவா திமுக இளைஞரணியா என்று பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நேற்று காலையிலேருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தீங்க. இவர் கடைசியாக உதயநிதி பேசுகிறாருன்னா இது என்ன மாநாடு? அடையாள சிக்கல் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? அவங்க அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை புகழ்கிறது, உதயநிதியை வந்து என்னமோ மிகப்பெரிய வெற்றியாளர் மாதிரி. நான் கேட்குறேன், உதயநிதி வந்து இப்போ கலைஞர் மாதிரி ஒரு நீண்ட அரசியலுக்கு அப்புறம் இந்த தலைமை பதவிக்கு வந்திருக்காரு, அவரே கொண்டு வந்தார், இளைஞர்களை ஈர்த்து கொண்டு வந்தார்னு இருக்கா? இல்லை ஸ்டாலின் மாதிரி 68 கட்சிக்கு வந்து 84 வரைக்கும் பதவியில் இல்லாமல் 84 எம்எல்ஏ பதவி போட்டி போட்டு தோற்று போய் அப்படி வந்து வந்தாரா? அதுவும் இல்லை. நேற்று வந்தீங்க, வந்த உடனே நேராக மைக் பிடிச்சிங்க, செங்கலை தூக்குனீங்க. அதுக்கு அடுத்து வந்து தேர்தலில் நின்னீங்க. அதுக்கு அடுத்து உடனே அமைச்சராயிட்டீங்க. மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர், வருங்காலம் இவரால் தான், எதிர்காலமாக இவரை பார்க்கிறேன், அடுத்த நூற்றாண்டுக்கு இவர் தான் நகர்த்தி செல்வார், இளைஞர் இவர் தான் வந்து திமுகவை நடத்தி செல்வார் அப்படின்னு துரைமுருகன் பேசுகிறாரு. இவர் வந்து அதாவது இவர் எந்த அளவுக்கு இவரை பார்த்து பயப்படுறாங்க, கலைஞருடைய அந்த நாவன்மை வந்து இவருக்கு அப்படியே இருக்குது. யாருக்குப்பா? உதயநிதி. ஓ ஓ நான் சொல்ல, அங்கே சொன்னேன். ஓகே ஓகே. அவருடைய நக்கலும் நையாண்டியும் இவருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்ட்டு. இன்னொன்று வந்து அதை சொன்னாங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின்னு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த இத்தனை சாதனைகளுக்கும் காரணமானவர் உதயநிதி தான், அவர் அன்று வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியே. சிக்கல் என்னென்னா முத்தலீஃப், இதை உதயநிதி நம்புகிறார், இதை விரும்புகிறார். இதான் அவங்க அப்பாவுக்கும் சிக்கல், இவருக்கும் தான் சிக்கல். இந்த சொல்லலாம் நம்பிடுவாங்க. கலைஞர் இருக்கும்போது இப்படி பாராட்டி பேசுனாங்கன்னு வச்சுக்கேன், எல்லாம் பேசிட்டு நல்லா ரசிப்பார். ரசிச்சுட்டு இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இவனுக்கு என்ன வேணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். கூட்டு கேட்டுருவார் சில டைமில். நே ஐயா நீங்கள் நேற்று முறை சொல்லி யோ விஷயத்துக்கு வா அப்படின்னாரு. அதுவும் கலைஞர்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும்.
யார் வாயிலிருந்து அந்த பாராட்டு வருகிறது என்பதை பார்ப்பார். இப்போ கலைஞரை வந்து ப. சிதம்பரம் வாழ்த்தி பேசினார், பாராட்டுறாருன்னா சந்தோஷப்படுவார். ஆனால் பாச்சம் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ பாராட்டு சீக்கிரத்தை பாராட்ட மாட்டார். இன்னொன்று, ப. சிதம்பரம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கான மரியாதை என்ன என்பது கலைஞருக்கு தெரியும். தட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். 2 IAS அதிகாரிங்க வந்து இந்த மாதிரி பாட்டினா என்ன எங்கே வருமா போஸ்டிங் உனக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்குவார். ஆனால் இவங்க 2 பேரும் கண்மூடித்தனமாக அதை நம்புகிறாங்க. இந்தியாவுக்கு வழிகாட்ட ஸ்டாலின் பிரதமராக வேண்டும்னு ஒரு சொன்னானே, ஏதோ மேடையாக தமாஸ்க்கு பேசுகிறான்ட்டு ஸ்டாலின் நினைக்க மாட்டார். நம்ம ஏன் தமிழ்நாட்டில் இதை யோசிச்சுட்டு இருக்கோம்? ரொம்ப ஈஸி. நேற்றும் யாரோ பேசினாங்க மேடையில், நேற்றும் யாரோ பேசினாங்க, மகேஷ். ஸ்டாலின் பிரதமராக ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம இனிமேல் அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இவளுக்கு என்னன்னா சீரியஸாகவே ஸ்டாலின் நம்பர் அவரோட சிக்கல் இது. தலைவரே நீங்களாம் பிரதமராகணும் தலைவரே, என்ன தலைவரே அப்படின்னு சொன்னேன்னா, அப்படியா என்ன பண்ணுறது, முன்னாடியே போயிருக்கணும் இப்படி நினைப்பார். உதயநிதி அந்த நம்பர். அதே மாதிரி சனாதனம் குறித்து பேசினப்போ கோர்ட்டு கூப்பிட்டு கேட்டப்போ சற்று கூட பின்வாங்காமல் நாங்கள் வந்து பேசுவோம், நான் வந்து பெரியாருடைய பேரன் அப்படின்னு நின்னார் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி எப்போல்லாம் அனிதாவை பற்றி பேச்சு வருதோ அப்போல்லாம் இவர் அழுதுறாரு, கண்ணீர் வந்துடுது அப்படின்னு சீப்பு செந்தில் பேசினாப்புல. அனிதா நுழைவு வாயில் வைத்திருந்தார்கள் பார்த்தீர்களா? இல்லை, கவனிக்கல. அனிதாவுக்குன்னு மாநாட்டில் ஒரு அனிதா நுழைவு வாயில், நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். தாழ்த்தப்பட்ட சகோதரி, இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரிக்கு தானே சூடு வச்சாங்க. நீ வளைவுலாம் வைக்க வேணாம், நடவடிக்கை எடுங்க சட்டப்படி. இப்போது இந்த 2 நியூஸையும் பார்க்குற ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் பார்ப்பான், என்னடா அனிதா பேரை சொன்னாலே கண்ணீர் விடுறாரு. ஆனால் ஒரு கண்ணீர் விட்டு ஒரு பாப்பா இருக்குது, அதை கண்டிக்கவே மாட்டுறாரு. உண்மையிலே அழுகுது அந்த புள்ள. இன்னொன்று, அந்த புள்ள பேசுனது இந்த தழும்பு கிழம்புலாம் பார்த்தா காண்டாவும் யாருக்காக இருந்தாலும், அந்த பண்ணின பொண்ணு ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு தலைமுறைமாக சுற்றின்னு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இவன் வந்து இதை எப்படி பார்ப்பான்? அனிதாவுக்காக ஒரு கண்ணீர் விடுறாரு அப்படின்றத எப்படி பார்ப்பான்? எப்படி எடுபடும்? வந்து இந்த சிக்கல் இருக்குன்றதையே அவங்க புரிஞ்சுக்கல. இதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கும் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் சொல்ல தெரியல. எப்படி இந்த மாதிரியான மாதிரி இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு, கொள்கையை வந்து புதுப்பிக்கணும், அடாப்ட் ஆகணும், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் அரசியல் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் பழசெல்லாம் போட்டு தாளமுத்து நடராஜன் கதையெல்லாம் சொல்லிட்டு போனால், தாளமுத்து நடராஜன் யாருன்னு தெரியுமாப்பா? தாளமுத்து நடராஜன் எவ்வளோதாம தெரியாது நம்ம. மொழிக்காக உயிர் கொடுத்தவர். இப்போ அவங்ககிட்ட தாளமுத்து நடராஜன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா, சார் வேணாம் அது விடுங்க சார், அந்த காவால பாட்டு போட்டாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்னு கேட்பான். கேட்டாப்புல கேட்டனா சார் அந்த பாட்டெலாம் போடுறாங்களே எப்படி சார், அது அவங்க கலைக்குழுவா அப்படின்னு நம்ம ஆடினாங்க. காவாலியா தமிழா பாட்டு தான் போட்டாங்க, தமிழ்நாடுல. ஓ, தமிழ்நாடு ஆண்டிங்களா கேட்டிங்களா? ஆமாப்பா, ரொம்ப போங்க இல்லைப்பா, பண்ணுறாங்க. ஆல் இண்டியா ஸ்டாரு, நீங்கள் அவங்கள போய் இருக்கட்டும். ஜக்கியோட சிவராத்திரி விழாவில் ஆடும்போது சின்னவரோட நவராத்திரி விழாவில் ஆடக்கூடாதா? அது வேற, இது அது எவ்வளோ வேல்யூ அது. அதோட இன்னொன்று பாருங்க, இவ்வளோ பெரிய இளைஞர் நீங்கள் சொன்னீங்கல்ல, இளைஞர்களை கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்கான இதை தேடணும்னு. என்ன தேடணும், என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு கலைக்குழு கூட உங்கள்கிட்ட இல்லையே. இப்போ டைஃபி இருந்தது, தாமுசா இருந்தது, அதே ஈக்குவலாக டைஃபியில் இருக்கிறவங்களும் சரி தாமுசா சேர்ந்து சென்னை கலைக்குழு, ப்ளஸ் கமலாசன் ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க, இது அன்பே சிவம். அதில் வந்து சென்னை கலைக்குழு தான் ஃபுல்லாகவே அந்த டீம் தான் இருக்கும். அப்போது அந்த பெரிய ஒரு, இப்போ ராமர் கோயில் கட்டுறாரு, எப்படி இவங்க மத அரசியல் பண்ணுறாங்கன்றத அப்படியே ரோட்டில் நின்று சிம்பிளாக ஒரு 4 இதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. போலீஸ் கொடுமைகள்லாம் அவங்க சொல்லும்போது நல்லாயிருக்கும். அந்த ராமு இறந்து போனார்ல, அவர் வரும்போதே ஆவின்னு அடிச்சு 2 பேரை இழுத்து அவன் பாக்கெட்டில் பாக்கெட் காசை விட்டு போ 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 பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு இது டக்குன்னு ரீச் ஆகும். இன்னொன்று, இது போல கலைத்துறை மூலமாக அரசியலுக்கு வந்த இயக்கம் தான் திமுக என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. அறிஞர் கலைக்கே சொந்தக்காரர்கள், அண்ணாதுரை ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், தூக்கு மேடை, ஓரிரவு, மேடை நாடகங்கள் மூலம் கட்சியை வளர்த்தவர்கள், முழுக்க கலையை பயன்படுத்தினார்கள். MR ராதா, எங்கே விழுந்துச்சு அந்த கேப், NS கிருஷ்ணன், இவங்க எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அண்டு இவரும் திரைப்படத்தில் சாதியை ஒழிப்பதற்கு மற்றும் ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்புறம் இந்த மிஷ்கின் படம் வந்துச்சு, விளங்காத படம் ஒன்று, இதுதான் தயாரிப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு கலைக்குழு கூட சொந்தமாக இவங்களுக்கு இல்லாமல்
இந்த பூபாலம் கலைக்குழுன்னு இடதுசாரிகளுடைய அந்த கலைக்குழு வாடகைக்கு எடுத்து அவங்க வந்து மேடையில் இது பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய இயக்கம். நீங்கள் சொல்கிறீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய மாநாடு இது, ரெக்கார்டு இதுன்றீங்க. அவ்வளோ பெரிய மாநாடு, அவ்வளோ ரெக்கார்டு, அவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஒரு கலைக்குழு உங்கள்கிட்ட இல்லையே, ஒரு 10 பேர் தேரலையே உங்கள்கிட்ட. அதெல்லாம் பண்ணணும், இதுக்கெல்லாம் தேவை இருக்குன்னு சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் திமுகவில் ஒருவருமே இல்லை. நீங்கள் நல்ல திமுகவோட சிக்கலை பார்த்தீங்கன்னா, திமுகனா உங்களுக்கு நினைவுக்கு வருது ஸ்டாலின், உதயநிதியாப்பா, சொல்லுப்பா. இது தாண்டி இதை ஒரு இயக்கமாக யார்ப்பா நீ பார்க்குறாங்க சொல்லியா? நான் சீரியஸாக கேட்குறேன். நீங்கள் முதல்ல கிட்ட சேர்க்குறீங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் யார் கிட்ட சேர்க்குறீங்க? இல்லை ஒருத்தன் போய் நாங்கள் ஒரு தெருக்கூத்து கலைக்குழு வச்சுருக்கோங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்னா பண்ணுங்கப்பா, ஒரு 10 மாவட்டத்தில் போய் பண்ணு, இந்தப்பா காசு வாங்கிக்கோ, இன்னும் பண்ணு. இல்லை இளைஞர் அணியில் தேர்ந்தெடு, பட்டறை வை, அவங்கள தயார்படுத்து, அவங்கள உள்ளே கொண்டு வா. அந்த மாதிரி யாரை நீங்கள் கொண்டு 5 வருஷம் ஆச்சுப்பா இளைஞர் அணியை ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களிடம் கொடுத்து 5 வருடங்கள் ஆகுது. இந்த 5 வருடங்களில் இவரோட ஃபோட்டோ போட்டு பேனர் வைக்கிறத தாண்டி இளைஞர் அணிக்காக இவர் செய்தது என்ன, இவருக்காக இளைஞர் அணி செய்தது என்ன, இளைஞர் அணியை எந்த வகையில் இவர் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லாத உருப்படாத விஷயம், நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறேன்னு போய் அதையும் குப்பையில் தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்க? அப்போது சீட்டு தானே ஆடுவான். அவனை எங்கே ரெடி பண்ணியிருக்க, நீ எங்கே அரசியல் படுத்தியிருக்க? அவனை திமுக கூட்டத்துக்கு போதுன்னா போய் குஷ்டி ஜாலியாக திரும்பி வருதுன்ட்டு தானேப்பா இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கான் அந்த இளைஞன். அப்படி தானே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்க மேடையில் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எங்கேயோ உலகத்தில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க. குறைந்தபட்சம் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறாருன்ற அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலாவது கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்திருப்பாங்க. கரெக்டாக நம்ம சொன்ன மாணிக்கே கம்முன்னு விட்டுருக்க வேண்டியதானே அதை. இல்லைப்பா மாநாடு கடைசியில் தீர்மானம் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். தலைவர் அறிவிப்பார் கடைசியாக தானே தலைவர் பேசுகிறார், அன்றைக்கி அறிவிப்பார். சும்மா கட்டியான் நீ கொடுக்க போகிறதில்ல, விரைவில் அது பற்றி பரிசீலித்து அவரை அங்கீகரிப்போம், விரைவில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும். அந்த விரைவில் எங்க 2026 இருக்கும். ஆனால் சொல்லாத. இது எதுக்குப்பா மாநாடுக்கு முன்னாடி அவசரமா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாநில சுயாட்சின்னா சீட்டாடி இருந்தான் மாநில உரிமைக்கு. பார்த்தீங்களா? இவங்களே அதில் இல்லையே. மாநில உரிமை மீட்பு மாநாடு பற்றி யாருமே பேசலையே. அப்புறம் சும்மா ஸ்டாலின் பேசும்போது 37,000 கோடி கேட்டிருக்கோம், தரல. இதெல்லாம் மாநில உரிமை மீட்பு மாநாடு எதுவுமே இல்லையே. ஒரு கருத்தரங்கு இல்லை, வெறுதும் இல்லை. திருப்பி பெரியார், அண்ணா, கலைஞர்னு ஏவி போட்டாங்க. அந்த ஏவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிக்கு உரிய அந்த பேச்சு தமிழ்லாம் இல்லை. நடைமுறை தமிழ் யாரோ லோக்கலில் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு பேசி ரெடி பண்ணுறோம். ஒரு ப்ரொஃபஷனலிசமே இல்லை. அது ஒன்று 1500 ட்ரோனை கொண்டு வந்து டெல்லி டீமை கொண்டு வந்து படம் காமிச்சாங்க மொதல் நாள். அது பார்த்தா அவன் அந்த மாதிரி 1000 படம் காமிச்சிட்டு இருக்கிறான். இது என்னமோ பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு மறுநாள் வேறு அதை ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறான். ஒன்றும் இல்லை இல்லையோ. இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டு இது ஒரு மாபெரும் வெற்றி அப்படி அப்படின்ட்டு இது உருட்டுவதன் மூலமாக அவங்களே திருப்திப்படுத்த சுய திருப்தி தான், வேறு எதுவும் இல்லை. இது நான் எழுதி வச்சுக்கோங்க. தேர்தலில் நேற்று சேலம் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லிட்டாங்க, தேர்தலில் செம்மடி வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா அந்த அமைப்பு கட்டமைப்பு உளுத்து போய் கொண்டு இருக்கிறது. திமுக தலைமை சொல்லிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரிப்பா எழுதி சொல்லிடுச்சுன்னா பம்புரம் போல் சுழன்று இயங்கும் இயந்திரம் அது இன்றைக்கி துருப்பிடிச்சு போய் எந்திரிக்க முடியாத லெவலுக்கு போயிடுச்சு. அது மாநாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு போன விவரம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க. 9 மணிக்கு மாநாடு நடக்கிறதே உதயநிதி. 9 மணிக்கெலாம் உதயநிதி மேடை ஏறிட்டாரு, அரங்கங்காலி. அப்புறம் அந்த மாநாடே உதயநிதிக்காக நடக்குது. உதயநிதி பேசிட்டு இருக்காரு, சீட் ஆடிட்டு இருக்காங்க. அப்போது எதுக்கு இந்த மாநாடு, என்ன பர்பஸ்? இப்போ இந்த மாநாடு நடத்தி முடித்ததன் மூலமாக என்ன சாதித்தீர்கள்ன்றது ஒன்று இருக்குல்ல. இன்னொரு ஆங்கிளும் ஒன்று என் மனசுக்கு படுது, கரெக்டானு சொல்லுங்கள். 3 மாதத்தில் எலெக்ஷன். எல்லா கட்சிக்கும் ரொம்ப முக்கியம் தேர்தல். திமுகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். அதிமுக மாநாடு எந்த மாதம் நடந்துச்சு? அக்டோபர். எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாதம் இருக்குது. நடத்தி முடித்தாங்க. இன்றைக்கி தேர்தல் பணிக்குள்ளலாம் போட்டாங்க, வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி இளைஞர் அணி போட்டிருக்காங்கப்பா, நம்மளும் இளம்பெண்கள் இளைஞர் அணி சேர்த்து ஒரு மாநாடு போடுப்பான்னு சொல்லிட்டு அவங்களாலையும் நடத்த முடியும். இப்போது கட்சிக்காரங்களோட எனர்ஜியை பூரா இப்படி ஒரு மாநாடு நடத்தி நீ அதை செலவு பண்ண வச்சாங்க. எலெக்ஷன் தலைவரே மாநாடுகள் எல்லாத்தையும் செலவு பண்ண தலைவர் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்வாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் 2 வாட்டி தள்ளி வச்சு 3வது வாட்டி அவனை எல்லாம் பூரா செலவு பண்ண வச்சிட்டிங்க. இதிலே எடுபட்டு இல்லை. இப்போ இவனை திருப்பி போய் எலெக்ஷனுக்கு நீ ஃபண்டு வசூல் பண்ணு, இது பண்ணு, வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் எப்படி நடக்கும்? எலெக்ஷனை முடிச்சுட்டு நடத்திக்கிங்க. தேர்தல் வெற்றி மாநாடு நடத்திங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெற்றி பெறலாம். நம்பிக்கை இல்லைனாலதான் நடத்துகிறாங்க. எழுச்சி மாநாடு என்ன எழுச்சி? அங்கே தான் ஊந்துச்சு. ஐயோ, அதாவது எழுச்சி நிப்பாட்டுறது தான் எழுச்சி மாநாடு.
இப்படி பண்ணியிருக்கணும். இவங்க இப்போ ஃபேட்டிக் செட் ஆகிடுன்றேன். ஃபஸ்ட்டு 2 வாட்டி மாநாடு தள்ளி போனதுலேயே ஒரு அயற்சி ஏற்பட்டு விட்டது. இப்போ இதை நடத்தி முடிச்சிட்டாங்களா, 1 மாதத்தில் எலெக்ஷன் இல்லையா? கோவில் முடிச்சு எப்போ தேர்தல் அறிவிக்கப்படும்னே தெரியாது. சொல்லிட்டேன் நான், நீ முடிச்சா எப்போ அறிவிக்கப்படும்னே தெரியாது. எப்படி கீரை போவீங்க? உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போச்சு. சுத்தமாக இல்லை. அதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, இழுத்து போட்டுக்கிட்டு இது ஏன் வேலைன்னு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. உதயநிதிட்டே அன்பில் மகிழ்ச்சி மற்றவங்கள்ட்ட அண்ணா இங்கே எவ்வளோ வண்டி அங்கே அவ்வளோ வண்டின்னு சொன்னோம். எல்லா வண்டின்ட்டு ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண இங்கே வண்டியை காணா அப்படி தான் சொல்லுவாங்க அரசியலில். இப்போ வந்து கலைஞர் இருக்கும்போது கூப்பிட்டு வரலாம், ஏன் கூட்டம் வரலன்னு ஒரு கேள்வி கேட்பார். இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ இந்த மாநாட்டில் என்ன பலவீனங்கள், இதன் தோல்வி என்ன, இதற்கான காரணம் என்னன்றது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். பண்ணால் தான் மீண்டும் இந்த தவறு நடக்காமல் பண்ண முடியும். இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பார் நான் சொல்கிறேன், 2 நாள் மாநாடு அட்டன் பண்ணல, கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பார். இன்னும் எந்திரிச்சிக்க மாட்டார். மணி 5:15 இது எந்திரிக்கிற டைம். சரி, 25 தீர்மானங்கள் போட்டாங்களா, அதில் எத்தனை இது அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும்? நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றி 10 நிமிஷம் பேச சொல்லுங்களேன் பாப்பா. அதை கேட்குறவனுக்கும் தெரியும் இல்லை, இவருக்கே தெரியாதுப்பா, சும்மா உருட்டாருப்பா அவரு, தெரியுமா தெரியாதா? கலைஞர் பேசும்போது அப்படி அவனாவது சொல்லுவானா? தமிழே தெரியாமல் இருந்தாலும் திருக்குறளுக்கு உரை எழுதுறாருப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? தொல்காப்பிய பூங்கா எழுதினார்னா யாராவது சொல்லுவாங்க? சொல்லு. பெண்ணுரிமை நீதி கட்சியிலேருந்து பேசுவார் கலைஞர். அது அவரு இதயத்துலேருந்து வர்றது அனுபவம் சார். அனுபவம். உங்கள் யாருக்குமே இந்த அனுபவம் இல்லையே. இதனால் தான் நான் சொல்கிறேன், திமுக என்ற கட்சியோட எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. இன்றைக்கி இவன் ஆகாஷ் மாதிரி பசங்க தாங்க நாளை வாக்காளர்கள். இப்போ இவனுக்கு அடுத்த செட்டு வந்துருக்கும் நேரம், முதல் தலைமுறை வாக்காளர்கள். இப்போ இவன் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இவங்க செட்டு தான் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா? அப்போது 18 to 30 ஒரு 30 இப்போ 18 to 40ன்னு நீங்கள் இப்போ கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26ல் நான் சொல்கிறேன், 18 to 40ன்னு கணக்கு எடுத்திங்கன்னா 40%க்கு மேலே வரும். 40% வாக்காளர்களுக்கு நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எலெக்ஷனை சந்திப்பீங்க? இப்போ நான் சொல்கிற கிரைசிஸ் புரியுதா? இவன் வயசில் இருக்கிற பசங்க கொஞ்சம் பேராவது வரணும். நாங்கள் எங்கள் வயசில் இடதுசாரிகள் இருந்தோம், தீக்கல இருந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஒரு பெரிய வாக்கியம் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. அது பெரிய இடைவெளி இருக்குல்ல, காங்கிரஸா இல்லை. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. அதை அறுவடை பண்ணுறது தான் காங்கிரஸ் ரெடியாக இல்லை. பட்ட மரம் பூக்காது. என்னென்னவோ சொல்கிறேன் சார். இல்லை இருக்குது, ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. கருவாடு மீனாகாது. சார் இன்னொன்று கேட்கணும் சார். நான் என்னென்னா, நம்ம வந்து மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த மாநாட்டை பார்த்து அங்கே வர கூட்டத்தை பார்த்தா நம்ம வந்து கட்சி சார்பாக இன்னொரு மாநாடு தான் சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க திமுக சார்பில். அதுக்கப்புறம் அது இளைஞரணி மாநாடாக மாறியது. நீங்கள் அங்கே கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, அங்கே வந்த வாகனங்களை பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து மக்களையும் பார்த்துருப்பீங்க. கம்பேர் பண்ணால் வந்து எது ஒரு வெற்றி மாநாடுன்னு நினைக்கிறீங்க? எங்கே அதிக கூட்டம் கூட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டம் நம்ம ஸ்கூல்லலாம் நான் போக விரும்பல. துளியும் சந்தேகம் இல்லாமல் அதிமுக மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு என்று தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். போனேன், எல்லாரையும் பார்த்தேன். என்ன ரீசன்னா, அதிமுக தொண்டை அந்த மாநாடுக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. நாபா கண்ணுக்கட்டி தூரம் வரை எதிரியே இல்லைன்ட்டு அம்மா சொன்ன கட்சி இன்றைக்கி அலங்கோலமாக கிடக்குது. தேர்தல் கமிஷனில் சின்னம் இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் கட்சியை உடையணுன்னு அந்த பகிட்டு நின்றுருக்காரு. ஜெயிச்சிருக்க வேண்டிய தேர்தல் 66 சீட்டு வாங்கினோம், 66 சீட்டு வாங்கிட்டு போயிட்டோம். பொதுச் செயலாளர் பொதுக்குழு நடத்தினா அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதானே அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்குது. நம்ம ஜென்ம எதிரியான திமுகவை எதிர்க்க ஆளே இல்லையா? நம்ம கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வரிசையாக கோர்ட்டு கேஸில் எல்லாம் வெற்றி பெற்று அது என்னது பொன் விழா மாநாடா எது நடத்தினாங்க? என்ன மாநாடு? அதிமுக எழுச்சி மாநாடு. அதிமுக எழுச்சி மாநாடு. உண்மையிலே எழுச்சி மாநாடு நடத்தின உடனே வந்துருச்சா என் கட்சி படைப்படி. இவ்வளோ தான் அதிமுக தொண்டனுக்கு கட்சி படைப்படி வந்துச்சுப்பா. ஒருமுகப்பட்ட தலைமை கீழே வந்து முதல்ல அதுதான் இப்போ இவர் சொன்னார்ல, அதுதான் இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், பல்முனை ஒருங்கிணைப்பாளர், இதெல்லாம் எதுவும் கிடையாது. பொதுச் செயலாளர் வந்தாச்சு, அவனுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். ஆக்டிவ் பொதுச் செயலாளர், ஆக்டிவ் பொதுச் செயலாளர், அவனுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். அது எடப்பாடியா, ஜெயலலிதாவா, எம்ஜிஆரா, அதெல்லாம் கிடையாது. திமுக என்ற தீய சக்தியை எதிர்க்க வலுவான ஒரு கட்சி வேணும். எல்லாத்துக்கும் மேலே இவங்க வந்து கொங்கு பெல்ட் மட்டும்தான் இல்லைன்னாங்க. அப்போ நான் போகும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சவுத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளு, சவுத்துலேருந்து வர்றவங்களை கேளுன்ட்டு நான் சொன்னேன். என்ன சொன்னாங்க? வந்துச்சு சார் கட்சி, பாருங்க சார். இவங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது? அதுவும் எதுக்காக மாநாடு நடத்துகிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது தானே மாநாடு நடத்துகிறீங்க. நான் ஏன்ப்பா வரணுங்க? என் கட்சியா அது? உங்கள் குடும்ப கட்சி. அப்படி தானே ஆக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட நேற்று அந்த பேச்சு எல்லாமே ஒரே முகமாக உதயநிதி 2024 வந்து பேரப்புள்ளையை தூக்கி டிஷர்ட் போட வச்சு மேடையில் அன்னி பாசத்தில் அப்படி தான் பண்ணும்.
அண்ணியை தப்பு சொல்ல மாட்டேன். அது அவங்க குடும்பங்க, அதை அங்கே வச்சுங்க. இது கட்சிங்க. கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டாம், இளைஞரணி செயலாளருக்கு அறிவு வேண்டாம். நீயே அப்பா நாளில் இன்னும் வெளியில் வராமல் உட்காந்துனுக்குற. நீ உன் பிள்ளையே கொண்டு வந்து வச்சா என்னையா பார்ப்பான்? சீட்டு தான்ப்பா ஆடுவான், வேறு என்னப்பா பண்ணுவான்? நான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த இளைஞர்களை திரட்டி வச்சுருக்கீங்கல்ல, அந்த மேடையில் தமிழ்நாடு இளைஞரணி தலைமை தாங்க நிர்வாகிகளை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அறிமுகப்படுத்தணும், ஏதோ ஒரு வகையில் அவங்க அங்கீகாரம் கொடுக்கணும்ல. அவனுங்களுக்கான மாநாடு அல்லவா அது? உதயநிதி மட்டும்தான் இளைஞரணியா? இப்போ அடுத்து இன்பநிதியை கூட்டிகிட்டு வரீங்க, இது எங்கே எதை நோக்கி போகுதுன்றது தெரியாதா? அதே டிஷர்ட்டு, அதே எம்ப்ராய்டரி, அதே மரியாதை, மேடையில் ஒரு மியூசிக்கல் சேராக நடந்தது. யார் எங்கே உட்காடுறதுன்னு. பாவம் செல்வ கணபதி எவ்வளோ பெரிய இது, சேலம் மாவட்டத்துடைய மூத்த தலைவர், அதிமுகவில் செல்வாக்காக இருந்தவர், சுடுகாட்டு ஊழலாம் பண்ணி எதை தப்பிச்சு வந்துக்கிறாரு. அவரை பின்னாடி நிற்க வச்சுருந்தாங்க. அப்புறமா ஒரு சீட்டு கிடச்சிது. இது அந்த பல பேர் ராசா அந்த சீட்டில் உட்காரவே முடியல. ஒவ்வொரு தடையும் எந்திக்கிறார், நிற்கிறார், அப்படி போகிறார் வராரு. அவர் ஸ்டாலின் பக்கத்தில் யாரை உட்கார வைக்கணும்னு தெரியல. இப்படியே தான் மியூசிக்கல் சேர் நடந்துருந்தது. இந்த உதயநிதிக்கு தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை இருப்பது எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு. உங்கள்கிட்ட கொடுத்தது 2 நிகழ்ச்சி, ஒன்று கேலோ இந்தியா, ஒன்று இளைஞரணி மாநாடு. கேவலம் இந்தியா ஆயிடுச்சு. நேற்று கூட அந்த வேலைச்சேரில் இது பற்றிக்கிச்சான், பற்றி ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது. இந்த நம்ம தான் பேசினோமே, பிளேயர்ஸ்க்கெல்லாம் அக்காமடேஷன் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படியே விட்டு போயிட்டாங்கப்பா. அப்படியே விட்டு போயிட்டாங்க. கவனம் போயிடுச்சு. உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் ஈவெண்ட் இல்லை. இது பற்றி பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க, பாஜக பற்றி 1000 விமர்சனம் வைக்கிறோம். பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த விளையாட்டுத்துறைக்குன்னு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட்டை ஒரு ஆள் கொண்டு வந்தாங்க. அவர் வந்தது, அவருடைய கான்செப்ட் தான் இந்த கேலோ இந்தியான்றது. மாநிலந்தோறும் போங்க, கிராமந்தோறும் போங்க, யார் யார் லோக்கலில் இப்போ அந்த ஐபிஎல்லாம் எப்படி வராங்க, அந்த மாதிரி லோக்கலில் விளையாடுறவங்களாம் ஒருங்கிணைச்சி, அதாவது இந்த வயசுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள போட்டியிட வைக்கணும். அது பெரிய சக்ஸஸ் பல ஸ்டேட்டில். இங்கே தான் இப்படி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் ரிஜ்ஜு வந்தார்ல, அவரும் ஒரு ஒலிம்பிக் இது தான், ஒரு விளையாட்டு சம்மந்தவர், அதில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பேரை கெடுத்துட்டாங்கன்னு வச்சிங்கன்னா. ஆனால் அந்த கான்செப்டை அந்த துறை சார்ந்தவொன்னே கொண்டு வரணும்னு இவர் எந்த விளையாட்டில் இருந்தார்? இது இந்த மாநாடு இவங்களை கம்ப்ளீட்டாக திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இவர்களுக்கும் கூச்சமே இல்லை குடும்பத்துக்கு. பேரனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறோன்னு அவங்க ஒரு பெரியவருக்கும் தெரியல, அன்னிக்கு தெரியல, இவருக்கு தெரியல. அவன் சின்ன பையன், பாவம். நடக்கட்டும். இதை நோக்கி இப்படித்தான் போகும். இதை நீங்களோ நானோ நினச்சா தடுக்க முடியாது. தடுக்க வேண்டியவர்களே இதை செய்து கொண்டிருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஓரமாக அமர்ந்திருந்து திமுக என்ற கட்சியின் அழிவை பார்த்துவிட்டு நாம் விவாதிப்போம். விடுங்க அதோடு. சரி, 2024 தேர்தலே அதுக்கான லியோ, கடைசியாக இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு திமுகவில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மாநாடு போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு இன்று காலை தான் பேசினார். 10 சீட்டு தான் தோப்பாங்க நினச்சேன். பெரிய தோல்வி உங்களுக்கு காத்திருக்குன்னு மட்டும் சொன்னேன். என்ன சார், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அங்கே போய் பார்த்தேன், கட்சியில் ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுது, எப்படி நடக்க போகுது இந்த தேர்தல்னு தெரியுது. அவங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, மோசமாக தோக்க போகிறாங்க. அதோடு நிறுத்திக்கிட்டேன். அதில் 2 விஷயம். ஒன்று வந்து இவங்க வந்து அன்னைக்கு கேலோ இந்தியாவில் கூட்டம் போட்டாங்க. மோடி இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு 15 நிமிஷம் பேசினாங்கன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா நேற்று வந்து கடுமையாக மோடியை எதிர்க்கிற மாதிரி, அட்டாக் பண்ணுற மாதிரி, இதுவே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். இல்லை, இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் லூஸ் மாதிரி எதனா பேசிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் சீட்டாடினான். அவன் தான் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கான். அவன் நேற்று வந்து உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பீங்க, இன்றைக்கி வந்து மோடி ஒழிகன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உடுப்பாங்க இப்படி தான் விளாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் சீட்டை ஜோக்கரை போடு மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள. இன்னொன்று வந்து இவர் சொன்னார், கூட்டணி இதெல்லாம் வந்து எங்ககிட்ட விட்டுருங்க, தலைமை நாங்கள் பார்த்துக்குறோம். யார் எம்பியில் நிற்பாங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கேண்டிடேட். இப்போ அதிமுகவில் ஜெயிச்ச உடனே அவங்க தான் கேண்டிடேட்னு சொல்லிட்டு போங்க, அவளுக்கு தான் அதான் நடக்க போகுது. முடியாத ஒரு கட்சி. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கோம்.